ஒருவேளை இது உண்மையாதான் இருக்குமோ? கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிசுகிசு போயிட்டு இருக்காமே, அந்த செய்தியை பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோம். மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சவங்க கீர்த்தி சுரேஷ். இவங்களுக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. விஜயோட 2 படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க, பைரவி சர்க்கார்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட படத்தா இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சாமா. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நிரூபிக்கிற வகையில ஒரு சில விஷயங்களும் நடிகர் விஜய் அவர்கள் பண்ணியிருந்திருக்காரு. என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, கேரளாவுல மழை வெள்ளத்துல ஏற்படும் பொழுது அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருமே நிவாரண உதவி கொடுக்கவே இல்லையா. அப்ப 14 கோடி விஜய் நிவாரண நிதியா கொடுத்து கேரளா அரசுவிடம் வழங்கியிருக்காரு. இது எதனால இருக்கும் அப்படின்னு பேசும்பொழுது, கீர்த்தி சுரேஷ் சொன்னதுனால இருக்குமா இல்ல கீர்த்தி மேல இருக்க காதனால இருக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் இந்த விஷயம் பரவிட்டு தான் இருந்துச்சு. இப்ப கூட ரீசெண்டா கேள்விப்பட்டீங்கன்னா, சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் பிரிஞ்சிருக்கதா சில செய்திகள் வந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு பக்கம் திரிஷான்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ்ங்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால 2 பேருக்கும் கருத்து வேறுபாடாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இப்ப பிரிஞ்சிருக்காங்களாமா. விஜய் இப்ப ரீசெண்டா நடிச்சிட்டு இருக்க படம்னா கோட் தான். இதுக்கப்புறம் அவரை இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வைக்க மாட்டேன், நான் முழு மூச்சா தமிழக வெற்றி கழகத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், நான் அரசியல்வாதியா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்றாரு, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறாரு அப்படிங்கறதுனால இவர் மேல சர்ச்சைக்கு மேல சர்ச்சை கிளம்புதா இல்ல உண்மையா அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படிங்கறதுனால தடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க நிலையில பாண்டிச்சேரியில இப்ப ஷூட் போய்கிட்டு இருக்கா. ரொம்பவே பிஸியா விஜய் இருந்துட்டு இருக்காரு. அதே இடத்துல தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் தங்கி இருந்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களும் அங்க நடந்திருக்கு. நடிகர் விஜய் ரூமுக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் போயிருந்திருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஸ்கஷனும் பண்ணிருக்காங்க. இத பார்த்த படக்குழுவினர் எல்லாருமே ஊரே கேக்குற மாதிரி அதை தம்பட்ட அடிச்சு சொல்லிட்டாங்களாமா. இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தான். ஒருவேளை விஜய்டோ நடிகர் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் மயங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச்சை இங்க எங்க பார்த்தாலும் பரவிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தா ஓரளவு உண்மை இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி யாருக்குமே எது உண்மை எது போய் அப்படின்னு தெரியல. சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.